ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21, 22 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்கள். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த மதிய வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில் அசைவாடும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ரீகாபா ரஷங்கரபா ரேபா ராகதோரு ஷேகரபா தீரபா ராகடபா ரேகாபதோரு ஷேகரபா தீரபா ராகடபா ஓ ரீகாந்தரபா ராகடபா தரபா ஆவியானவரே, ஆவியானவரே, ரீகாபதோரு ஷேகரபா ரேபா கந்தோரு ஷாகரபா ராகடபா. Oh, thank you, Holy Spirit. Rikaba rakadaba, reba rakadadu shakaraba daraba. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு இருதயங்களை ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உடைய சத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தொனிக்கட்டும். ஒவ்வொருடைய இருதயங்கள் மறுரூபமாகட்டும். ஒவ்வொருவருடைய இருதயங்களை மறுரூபமாக்குகிற தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல உலாவுவதாக, உலாவுவதாக, உலாவுவதாக. ஓ ரீகாந்த ரபா ரகடபா தீரபா. கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. இன்றைக்கும் மன்னிப்பு என்கிற ஒரு பகுதிக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். மன்னிப்பு. அல்லேலூயா. நீ சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுவீராக. இந்த ஆராதனை வேளையில் என்னை மறுரூபப்படுத்துவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இடைபடுவீராக. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிரியை வெளிப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நீங்க இந்த பகுதியை வாசிக்கிறப்ப மன்னிப்பு நல்லா கவனிங்க. நம்ம சில வேளைகளில் மன்னிப்பையும் ஒப்புரவாகுதலையும் நம்ம சில வேளையில போட்டு குழப்பிடுவோம். நீங்க மத்தேயு 18வது அதிகாரத்தில் 15 16 17 பகுதியில் ஒப்புரவை குறித்து சொல்லுகிறது. ஒப்புரவு என்பது 2 நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனிதன் நமக்கு தவறு செய்தால் அவனுக்கிட்ட போய் நேரடியா அவன் பாவத்தை உணர்த்து. அதே அவன் கேட்கலன்னா 2-3 மூப்பர்களை கூட்டிக் கொண்டு போய் அவங்க கிட்ட பேசு, இல்லைன்னா சபைக்கு மத்தியில பேசு. 2 நபர்கள் ஒப்புரவாகிற காரியத்தை தான் 2 நபர்களுக்குரியது. ஆனா மன்னிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட நமக்குள்ளே செயல்பட வேண்டிய காரணம். அதுதான் வேதம் இப்படி சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்தவ மன்னிப்பை எப்படி சொல்லலாம்? ஒரு நபர் நமக்கு தவறு செய்யும் போது நாம் நம்முடைய சாயலை, இல்லைன்னு சொன்னா தேவனுடைய சாயல் பாதிக்கப்படாமல் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் மன்னிப்பு. நீங்க இதெல்லாம் கவனிங்க. ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் தவறு செய்கிற போது, ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற போது, இல்லைன்னா உங்களுக்கு நீங்க உங்களை ஏமாற்றுகிற போது, நீங்க வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம எப்படி செயல்படுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலை நீங்க இழக்காம உங்களை பாதுகாக்கிறது தான் மன்னிப்பினுடைய மேன்மை.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கிற குணத்தை தருவீராக. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம மன்னிக்காம இருக்கிறதுனால நம்மளை சில வேளையில சத்துரு நம்மை ஒரு நோயாளி போல மாத்திடுவான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய மன்னிப்பின் வல்லமை, ஆண்டவருடைய மன்னிப்பின் வல்லமை, ஆண்டவருடைய கிருபை, இந்த மன்னிக்கிற காரியத்தில் எந்தெந்த பகுதியில் ஆண்டவர் யாரெல்லாம் மன்னிக்க விரும்புகிறாரோ, சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல மன்னிப்பு நமக்கு தேவைப்படலாம். கொஞ்சம் சத்தம் அல்லேலூயா நமக்கு தேவைப்படலாம். அந்த இடங்களில் எல்லாம் ஆமே கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இன்றைக்கு இரவு வேளையில, இன்றைக்கு பகல் வேளையிலும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதாக. நாங்க ஜஸ்ட் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, ஒரு பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவரே இந்த பகல் வேளையிலும் ஆண்டவர் எங்க மேல இறங்குவீராக, இரக்க செய்வீராக. நீர் விரும்புகிற ஒரு சாயல் எங்களில் இருந்து வெளிப்படும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக. தேவ ஆவியானவர் இருதயங்களில் கிரியை செய்வீராக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம மன்னிப்பை குறித்து சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதன் மன்னிக்காமல் இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 12-15 இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற. வாசிங்க யாராவது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சொல்லுங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நல்லா கவனிங்க. ஒரு பாவம் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தவறு செய்கிற போது அது அவனை அழுத்துகிறது. அது ஒரு கடனை மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்கிறப்ப மட்டும் கற்றுக் கொடுக்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. சொல்லுங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இயேசு இங்க ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஒரு ராஜாவுக்கிட்ட 10,000 தாலந்து கடன் வாங்கினான். அந்த கடன் எப்படிப்பட்ட கடன்? அவனுக்கு தீர்க்க நிர்வாகம் இல்லை. ராஜா சொல்லுகிறார், அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் விற்று கடனை அடைக்க உத்தரவிடுகிறார். ஆனா அந்த மனுஷன் அழுதுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கடனை அடைக்க நிர்வாகம் இல்லாத உடனே அந்த ராஜா அவன் மேல் இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவன் மன்னித்து விட்டு விட்டான். சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சிலரை மன்னித்து விடுவாராக. அல்லேலூயா. மனமிறங்குவாராக, மனமிறங்குவாராக. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. அந்த மனிதன் அந்த மன்னிப்பை பெற்றுவிட்டவனாய் வெளியே செல்லுகிற போது அவனிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கின ஒரு மனுஷன் வர்றான். அந்த மனுஷனும் வந்து சொல்லுகிறான், ஐயா என்னால கடன் செலுத்த முடியலன்னு சொன்ன உடனே இந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனை பிடித்து சிறைச்சாலையில் போடுகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த மனிதன் மன்னிக்கப்பட்டவன். இவனுக்கு 10,000 தாலந்து ஒரு பெரிய தொகை மன்னிக்கப்பட்டது. ஆனா ஒரு 100 வெள்ளிப்பணம், ஒரு சாதாரண தவறு செய்த இந்த மனுஷனால மன்னிக்க முடியல. உடனே வேதம் சொல்லுகிறது, அங்க இருந்தவங்க எல்லாம் போய் அந்த ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜாவே இந்த மனிதன் அவங்கிட்ட 100 வெள்ளிப்பணம் வாங்கின மனுஷனை அவன் சிறையில தூக்கி போட்டுட்டான்னு சொன்ன உடனே ராஜா கோபம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு நபரை மன்னிக்காமல் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற மன்னிப்பை இழந்து விடுகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய வேளையில தேவன் நம்ம வைக்கிற மன்னிப்பை நம்ம இழந்து விடுறோம். நம்ம மன்னிக்காம இருக்கிறப்போ ஏன் வேதம் மன்னிக்கணும்னு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இயல்பாகவே மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு வேணும்னாலும் தவறு செய்யலாம்.
தேவனை தவிர மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க. நம்ம நிறைய வேளையில நம்ம எதிர்பார்க்கிற காரியம், நம்ம செய்கிற தவற மற்றவங்க மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா மற்றவர்கள் செய்கிற தவற நம்மால பொறுத்து கொள்ள முடியறது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். விழுந்து போன எல்லா மனிதர்களும் தவறுகிறவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனுஷங்க கிட்ட ரொம்ப பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன் அப்படிதான் பார்க்கிறாரு. பாருங்க, நம்ம அவருடைய பிள்ளை. நம்ம எவ்வளோ தவறு செய்கிறோம், நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியலாத காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் அவர் தம்முடைய பிள்ளை இல்லைன்னு நம்மை தள்ளி விடுகிறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்ல முடியும், நம்ம இன்றைக்கு நிற்பது அவருடைய கிருபை. ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனிதன் தேவன் தந்த கிருபையை, குறிப்பாக அவன் அந்த கிருபையை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதுல மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு அவன் மன்னிப்பு தேவைப்பட்டது. தனக்கு தெரியும், அந்த ராஜா தன்னை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயம் அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்கும்னு தெரியும். அல்லேலூயா. நிச்சயம் சிறை தண்டனை கிடைக்கும்னு தெரியும். ஆனா அதே மன்னிப்பு மற்றவர்களுக்கு என்று வருகிற போது அவன் பாரபட்சம் காட்ட ஆரம்பித்தான். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் சொல்லுவோம், நானும் தவறு செய்யக்கூடியவன் தான், மற்ற மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லேலூயா. தேவன் இந்த புரிந்து கொள்ளுதலை தருவாராக. ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. சில வேளையில நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை மனுஷர்களிடத்தில் வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடை தருவாராக. ஆமே, இந்த விழுந்து போன உலகத்திலே மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே மனிதர்களை மன்னிக்கிற குணத்தை தருவீராக. அல்லேலூயா. சில வேளையில நீங்க நன்மை செய்து மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்யலாம். சில வேளையில நீங்க நன்மை எதிர்பார்க்கிற இடத்துல உங்களுக்கு தீங்கு வரலாம். நீங்க சொல்லுங்க, இந்த ஆமே வீழ்ந்து போன உலகத்திலே அது சாத்தியம். அல்லேலூயா. அதனாலதான் கொலோசேயருக்கு எழுதுகிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஆமே, உங்களில் ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால், வாசிங்க 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், சொல்லுங்க, அப்படின்னு சொன்னா குறைபாடுகள் மனிதரிடத்தில் இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. குறைபாடுகள் எல்லா இடங்களிலும் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு மத்தியில தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய சாயலாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுடைய சாயலாய் செயல்படும்படி தேவன் உதவி செய்வாராக. இரண்டாவதாக, ஒரு மனிதன் மன்னிக்க மறுக்கிற போது அந்த மனிதன் உபாதிக்கிறவனிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவு. நல்லா கவனிங்க, இந்த மனிதன் மன்னிக்கப்பட்டவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கொடி கடன் பிடிச்சுவேன், ஒரே நாளில் ஆண்டவர் அவனுக்கு மன்னிச்சிட்டார். எவ்வளோ பெரிய பாவி, ஆண்டவர் அவனை மன்னிச்சிட்டாரு. ஆனா அவன் தன்னுடைய சகோதரனுடைய கடனை மன்னிக்காதது நிமித்தம் அவன் மறுபடியும் சிறைச்சாலையில் போடப்பட்டான். நிறைய வேளையில நம்ம மன்னிக்காம இருக்கிற போது நாம் சத்ருவால் சிறை பிடிக்கப்படுகிறோம்.
அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? விடுதலையாய் வாழ வேண்டிய இடத்துல சத்துருவால சிறைபிடிக்கப்படுகிறோம். நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 15. தேவனுடைய கிருபையில வளர வேண்டிய நம்ம தேவனுடைய கிருபை இழந்து போயிருவோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனை குறித்து சிந்திக்க வேண்டிய, தேவனுடைய மன்னிப்பை குறித்து சிந்திக்க வேண்டிய நேரத்தில் மற்றவர்களை மன்னிக்காம இருக்கிறப்போ மற்றவர்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சில வேளையில மனிதர்கள் செய்கிற தவறை நீங்க மன்னிக்காத போது உங்க ஜெபத்திலையும் நீங்க மனுஷங்களை தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. பைபிள் வாசிச்சாலும் அதை தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. அது ஒரு சிறைத்தன்மை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் மன்னிக்கப்பட்டவன் என்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கையில மன்னிப்புடைய வல்லமை எப்ப தெரியும்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மன்னிப்புடைய வல்லமை நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா சிறையாகாதிருங்க. மற்றவங்க செய்யற தவறு உங்களை சிறையாக்க விடாதிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை ஆண்டவரே நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, ஆண்டவருடைய அன்பை பரிபூர்ணமாய் அனுபவிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்கிற குணாதிசயத்தை தருவீராக. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே ஷரகரபா, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தேவனுடைய அன்பு எங்களை, தேவனுடைய மன்னிப்பை, தேவனுடைய மன்னிப்பை பரிபூர்ணமாய் அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பைபிள்ல ரெண்டு எடுத்துக்காட்டு, ஒரு எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 32வது வசனத்தில் அப்சலோமுடைய சகோதரியாகிய தாமாரை அம்னோன் அவன் கெடுத்தான். வேதம் சொல்லுகிறது அப்சலோம் 2 வருஷம் ஒண்ணுமே பேசல, நல்லதும் பேசல, கெட்டதும் பேசல. முறைக்கு அண்ணன் தான் அவங்கிட்ட போய் ஒண்ணுமே பேசல. 2 வருஷம் தாண்டி அந்த கோபம் அவன் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு கொலைக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வேதத்துல இன்னொரு மனிதனை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல யோசேப்பு சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். 19, 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அநேக ஜனங்களை, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு சொல்லுங்க, நன்மையாக முடிய பண்ணுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கிற தீமைகள் நன்மையாய் முடிய பண்ணுவீராக. தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவாராக. தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை உருவாக்குவதாக. அல்லேலூயா.
யோசேப்பு கிட்ட கேட்டா சொல்லுவான், நீங்க விற்றது நல்லது, அதற்காய் நன்றி. என்ன சொன்னா, ஆமென், நீங்கள் குழியில போட்டதுனாலதான் ஆண்டவர் என்னை ராஜாவாய் மாத்தினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பினுடைய உயர்வுல பெரிய உயர்வு எது அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்க தருணம் கிடைத்த போது அவன் அவர்களை மன்னித்தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர் யோசேப்பை மறக்க பண்ணினார், அவனுடைய வேதனையை மறக்க பண்ணினார். மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் செய்த துரோகங்களை ஆண்டவர் மன்னிக்க மறக்க பண்ணினார். ஆண்டவரிட சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருவாராக. நிறைய வேளையில நம்ம நிறைய கசப்புகளை வைராக்கியங்களை கொண்டு போட்டு நம்முடைய இருதயங்கள்ல நிறைய வேளையில நம்ம மற்றவங்க கிட்ட கோபப்படுவோம், மற்றவங்க கிட்ட எரிச்சலா பேசுவோம். காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய வேளையில நம்ம மற்றவர்களை மன்னிக்காத போது நம்முடைய இருதயத்துல அது ஒரு வேதனையா இருந்து நம்மை தேவனுடைய சாயலில் இருந்து மாற்றத்தக்கதாய் பிசாசு கிரியை செய்வான். இன்னைக்கும் இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை சுகமாக்குவீராக, ஆண்டவர் என்னை சுகமாக்குவீராக? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே, 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 ஆண்டவரே. ஓ ரீகாந்த ரபா, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ யோசேப்பு சொல்றான், நான் தேவனா? அவன் கேட்கிறான், நான் தேவனா? தேவன் நீங்களோ தீமை செய்தீர்கள், தேவனையோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நிறைய வேளையில கசப்புகள் உங்க வாழ்க்கையை முடக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை இருதயத்திலே போட்டு அப்படியே கசப்புகளை வளர விடாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே. தேவனுடைய கிருபைகளை இழந்து விடாதபடி, தேவனுடைய திட்டங்களை இழந்து விடாதபடி, தேவன் நம்மை வைத்திருக்கிற தரிசனங்களை இழந்து விடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கிற கிருபையை தருவீராக. மன்னிக்கிற கிருபையை தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மூன்றாவது ஒரு நபர் மன்னிக்காத போது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15-16 சொல்லுகிறது, அது ஒரு மனிதனுடைய சொஸ்தத்தை கெடுத்து போடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வேளையில நம்முடைய சமாதானத்தை அது கெடுத்து போடும், உங்க சரீர சுகத்தை கெடுத்து போடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால நான் வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க, அந்த வசனம் சொல்லுகிறத நீங்க வாசிங்க. 16வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீங்க நம்ம வாசித்த மத்தேயு 18வது அதிகாரத்துல சபையினுடைய ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதே வேளையில சபையினுடைய ஜெபம் மட்டும் வல்லமை உள்ளதல்ல, ஒரு மனமா ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது. வாசிங்க மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா, சொல்லுங்க. சபை வல்லமை உள்ள சபை எதுன்னு கேட்டா ஜெபிக்கிற சபை. ஜெபிக்கிற சபை மட்டும் இல்ல, ஒருமனமான சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீதிமானுடைய ஊக்கமான இந்த நான் 1ஆம் கிளாஸ் படிச்சப்போ ஒரு சின்ன வரைபடத்துல ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரி எனக்கு எப்போதும் அது ஞாபகம் இருக்கு. ஒரு 4 மாடுகள் இருந்தன, நல்ல கொழுமையான மாடுகள்.
ஒரு முறை சிங்கம் அந்த மாடுகளை கொன்று அடிச்சு கொண்டு சாப்பிடணும்னு சொல்லி வந்தப்போ சிங்கம் அப்படி சீறி வருகிறது. இந்த 4 மாடுகளும் ஒன்றா நின்று அப்படியே அந்த கொம்பை வச்சு அப்படியே எதிர்த்து நின்றுன. சிங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியல, பயந்து போயிருச்சு. போற வழியில ஒரு நரி வந்தது. அந்த நரி கேட்டது, ஏன் சிங்கம் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த சிங்கம் சொல்லிச்சான், 4 மாடுகள் என்ன ஒன்னா எதிர்த்து நிக்கிற, என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொன்னது நரி சொல்லிச்சான், வேலையை விடு அப்படின்னு சொல்லி இந்த 4 மாடுகளுக்கு விரோதமா சிங்கம் 4 பேர் காதுலையும் போட்டுருச்சு. இந்த நரி வந்து காதுல போட்டுருச்சு. 4 பிரிந்தன சிங்கம் ஈஸியா வந்து அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்றைக்கு சபைகளில, குடும்பங்களில ஆமே பிரிவினைகளை கொண்டு போட்டு சத்துரு போராடுகிற சகல வல்லமைகளும் முறியடிக்கப்படுவதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நிறைய வேளையில ஆண்டவரே, அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனம் ஆண்டவர் தருவாராக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ப்ராசஸ் நடக்கணும்னு நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு தாழ்மை தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குள்ளும் நான் தவறக்கூடிய மனிதன் என்கிற உணர்வு எனக்குள்ள தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அது பலவீனப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து சில காரியங்களை மன்னிக்கிறப்போ கவனிக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை நம்ம சிந்தித்து விட்டு நம்ம கடந்து செல்வோம். முதலாவது, நம்முடைய தேவன், நம்ம அறிய வேண்டிய சத்தியம், நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 34:7 வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். சொல்லுங்க, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, மன்னிக்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார், மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். மார்க் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க. ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. எது எளிது? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதம் படுக்கை எழுத்து கொண்டு நடக்கிறது இல்லை.
ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார் என்கிற ஆமே மேலான விசுவாசம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தோம், எவ்வளவு பெரிய துரோகிகளா இருந்தோம். நம்ம நிறைய வேளையில மன்னிப்பை பத்தி பேசுறப்போ நம்ம பொதுவா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்த உலக பிரகாரமான காரியங்களை தான் பேசுவோம். ஆனா அவருடைய பிள்ளையா ஆண்டவர் நம்ம மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை மன்னிச்சு அவருடைய பிள்ளையா மாத்தினா. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான். அவன் திரும்பி வர்றப்ப எல்லாம் என்ன யோசிச்சுட்டு வந்தான்? அப்பா பார்த்த உடனே என்கிட்ட கேட்பாரு, அந்த சொத்து என்ன பண்ணுனே, கொடுத்த பணத்தை என்ன பண்ணுனே, ஏன் இப்படி பிச்சைக்காரன மாதிரி இருக்கேன்னு சத்தம் போடுவாருன்னு அவன் எதிர்பார்த்துட்டு வந்தான். ஆனா அவன் பார்த்த தகப்பன் அவன் தூரத்திலிருந்து வருகிற போது ஓடி போய் அவனை கெட்டி அணைத்து, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய தேவன் மன்னிக்கிற ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாட்கள்ல உம்முடைய மன்னிப்பை நான் விசேஷமாய் அனுபவிக்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டா நம்ம சொல்றது, நான் மன்னிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு தராருன்னா அது மன்னிப்பு தான். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் மன்னிக்கப்பட்டவன். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆமே ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிறைச்சாலை கைதிக்கு தான் தெரியும் மன்னிப்புடைய வல்லமை. அல்லேலூயா. அவன் நாளைக்கு மரிக்க வேண்டியவன். இன்றைக்கு ஒரு நபர் வந்து சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்றப்பதான் அவனுக்கு தெரியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்திலும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போதே சொன்னார், நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல நீங்களும் பிறருக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற போது, ஆண்டவரே நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல என் பாவங்களை எனக்கு மன்னியும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் மன்னிப்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் சுகம் இல்லாம இருக்கிறான், ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு சுகம் கிடைச்சுன்னா அவன் என்ன செய்வான்? எழும்பி ஓடுவான், சாட்சி சொல்லுவான், என்ன ஆண்டவர் சுகமாக்கிட்டார், என்ன ஆண்டவர் சுகமாக்கிட்டார். ஒரு மன்னிக்கப்பட்டவன் எப்படி சாட்சி சொல்ல முடியும்னா, மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் அவன் தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமே. இந்த உலகத்துல எல்லாருக்கும் நிறைய வேளையில நம்ம மன்னிக்கிறதுக்கு தயங்குவோம். ஆனா நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறப்போ மன்னிக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போம். எல்லாருக்கும் மன்னிப்பு தேவைப்படுகிறது. ஆண்டவர் நம்மை மன்னிப்பின் கருவிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் வேதம் சொல்லுகிறது, நம்மையும் நம்ம மன்னிக்கணும். 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால், சொல்லுங்க, நம்முடைய இருதயமே. நிறைய வேளையில நம்மளை மன்னிக்க மாட்டோம். நீங்க வேதத்தில் ஆதி ஆகமத்துல இப்படி வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை யாராவது வாசிங்க. 25வது வசனம். ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, 2 பேருக்கு இடையிலே ஒளிவு மறைவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க 2 பேரும் வெளிப்படையா இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில ஷேம் இல்லை, வெக்கம் இல்லை, குற்ற மனசாட்சி இல்லை. ஆனா எப்ப பாவம் செய்தாங்களோ தங்களை அவர்கள் மறைக்க ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. சில வேளையில சிலர் செய்யற பாவம் வெளியே தெரியாது, வெளியவே தெரியாது. சிலர் செய்யற பாவங்களை மனுஷங்க கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு நபர் ஒரு தவறான திரைப்படத்தை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கும் தெரியாது, அவர் பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தவறு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மனுஷனை அழிக்கிறது மட்டும் இல்ல, அந்த மனுஷனும் தன்னையே மன்னிக்க மாட்டான். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில அவங்களால தன்னையே மன்னிக்க முடியாது. தன்னையே அவங்க தன்னுடைய சரீரத்தை எப்படியாவது அழிச்சுட்டே இருப்பாங்க. தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமா பேண மாட்டாங்க. சில ரகசிய பாவம் அவங்க என்ன செய்வாங்கன்னா மறைச்சிருவாங்க. யாருக்கும் தெரியாது, ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. சில பாவம் சிலருடைய வாழ்க்கையில இருக்கும், அதை அவங்க கவர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னையே அவங்க என்ன செய்வாங்கன்னா வெறுப்பார்கள். ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பாயா. ஆனா இவங்க வாழ்க்கை குறித்து ஒரு வெறுப்பு இருக்கும். சில வேளையில சிலர் எப்பவோ சின்ன வயசுல ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க. அவங்க சாகுற வரைக்கும் அது இருதயத்தை குத்திட்டே இருக்கும், இருதயத்தை வேதனைப்படுத்திட்டே இருக்கும். இவங்க எப்ப பாவம் செய்தாங்களோ, ஒண்ணு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடுனாங்க, 2வது தங்களுக்கென்று ஒரு அத்தியிலே கவர் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க நினைச்சாச்சு கவர் ஆயிருச்சு, நீ யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும், தாங்கள் நிர்வாணிகள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில பாவங்கள் நம்ம என்னைக்கோ செய்திருப்போம், ஏதோ ஒரு காலத்துல தெரிஞ்சோ தெரியாம பண்ணியிருப்போம். இன்றைக்கும் நமக்கு தெரியும், நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்ததற்காக வெட்கப்படுறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை கொண்டு மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடும்படி ஆண்டவர் இறங்கி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கிளியரா அறிக்கையிடணும்.
நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எதையும் மறைக்க முடியாது. தெளிவா ஆண்டவருடைய சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே உதவி செய்யும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் இன்றைக்கு விடுவிப்பாராக, 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 விடுவிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆராதிச்சாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், சில வேளைகள்ல சில பாவங்கள் உங்க வாழ்க்கையில அவைகள் உங்களை முன்னேற விடாமல் தடை செய்யும். என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு வாழத்தக்கதாய், குற்றமற்ற மனசாட்சியோடு வாழத்தக்கதாய் தேவனுடைய மன்னிப்பு இறங்கி வருவதாக, தேவனுடைய மன்னிப்பு இறங்கி வருவதாக. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கதறுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி, எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி, குற்றங்களை மன்னிக்கும்படி, குற்றங்களை மன்னிக்கும்படி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானார், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆட்டை கொன்று, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரை கொன்று அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நம்மை மூடுகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், பாக்கியவான். நல்ல கவனிங்க, இந்த மன்னிப்பு எப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தில் இருந்து நுகத்தை ஆண்டவர் முற்றிலும் எடுத்து எறிந்து விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பாவத்தின் நுகம் முற்றிலும் குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள், நீங்க மன்னிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. மூடப்பட்ட பகுதிகள் நம்ம வாழ்க்கையில சில மூடப்பட்ட பகுதிகள் இருக்கும், யாருக்கும் தெரியாத பகுதிகள் நம்ம மெமரிஸ்ல இருக்கும், நம்ம வாழ்க்கையில இருக்கும். கடந்த காலத்துல ஏதோ ஒரு மூடப்பட்ட பகுதி இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ஓபன் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல ஒரு சுகம் தேவைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சில வேளையில வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மூடினது உண்மைதான், யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கவர் பண்ணினது உண்மைதான், ஆனா நம்மால கவர் பண்ண முடியாது, நம்மால அந்த வல்லமையில் இருந்து விடுதலையாக முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வருவார் என்றார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்றார். ஆமே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக வெளிப்படையாய், வெட்கமில்லாமல், நல்மனசாட்சியாய் வாழுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை தட்டி ஆண்டவர் உதவி செய்யுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் உதவி செய்யுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் உதவி செய்யுங்க, ஆண்டவரே, உதவி செய்வீராக. ரீபா தரபா ரஷகரபா, ரீபா ரக்கடபா தீரபா, ரீபா கதரபா ரக்கடபா, தீரபா ரக்கடபா தேரபா, ஓ ரிகடபா தீரபா, ஓ ரிகடபா கரரரா, ஓ ரிகடதரபா ரக்கடபா, ஓ ரிகடபா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஆண்டவரே, ஆண்டவரே, அரபரகடபா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய சமூகத்தில் தேவன் தம்முடைய இரத்தத்தால, தேவன் நல்லா கவனிங்க, இந்த இடத்துலயும் மனிதனுடைய நிர்வாணத்தை ஆண்டவர் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு விரும்பல, ஆனா நம்ம போட்டிருக்கிற அத்தியிலை போதுமானது அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கவர் பண்ற கவரிங் சரியில்லை. அந்த அத்தியிலையினால நம்ம பாவங்களை கவர் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்து, ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு மிருகத்தை கொன்று தம்முடைய அந்த தோலினால் நம்மை மூடுவார் என்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. மறைவான குற்றங்களுக்கு எங்களை விலக்கி காரும், அந்தரங்க பாவங்களுக்கு எங்களை விலக்கி காரும். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஆண்டவர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே, இந்த குற்றம் என்கிட்ட இருக்கு, ஆண்டவரே,
நம்ம தேவ சமூகத்தை விட்டு ஓடுறதுனால அதுல விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. சில வேளையில நம்ம நினைக்கலாம் இது கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. தேவன் இந்த நாட்களிலே நம்மை ஒரு வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுவாராக. அவன் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எந்தெந்த பகுதியில நமக்கு ஒரு வெற்றி தேவையோ ஆண்டவர் அந்த இடங்களிலே வெற்றியை தருவாராக, வெற்றியை தருவாராக. ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஆமே உண்மையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியான உதவி செய்ய வல்லவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க வல்லவர். ஆமே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஆமே திறந்த இருதயத்தோடு, திறந்த இருதயத்தோடு ஆண்டவரே இந்த இடத்தை ஓ ஆண்டவர் தொடுவீராக, ஆண்டவர் தொடுவீராக. பல காலமாய் மூடி இருக்கிற யாருக்கும் தெரியல, ஆனா அது ஆமே அந்த வலிகள் வேதனைகள் ஆமே புண்ணாகவே இருக்கிறதுன்னு சொல்லுகிற அந்த அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவர் பூரணமாய் விடுதலை ஆக்குவார். சில வேளையில நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆமை விடுவிக்கும்படி இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இறங்கி வருவார், நம்மை சந்திப்பார், நம்மை அந்த பாவ குழியிலிருந்து விடுவிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆனா நிறைய வேளையில இந்த பாவம் நமக்குள்ள மறைமுகமா இருக்கும்னா நம்மளே நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். பார்க்கிறவங்க எல்லாம் முன்னாடி எல்லாம் கோவப்படுவோம். எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் ஜெபம் பண்ணாலும் நம்ம மற்றவங்க மேல எரிச்சலா தான் இருப்போம். நம்ம நினைப்போம் மற்றவங்க எல்லாம் மாறிடுவாங்கன்னு. இல்ல, விடுதலை நமக்கு தான் தேவை. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, யாரும் பார்க்காத அந்த பகுதிகளை கர்த்தர் பார்த்து விடுதலை ஆக்குவாராக, காயங்களை குணமாக்குவாராக. ஆமே கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை மன்னிக்க உதவி செய்யுங்க. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினா, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா. நிறைய வேளையில நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நம்முடைய சுபாவத்தை தீர்மானிக்கும். மனுஷங்க சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்ம பேச்சுகள், நம்ம நடத்தைகள் கடந்த நாட்கள்ல நடந்த சம்பவங்களை வச்சு தீர்மானிக்கிறப்போ இன்னைக்கு சொல்லுங்க, இல்ல நான் பார்க்கிற விதமா என்ன பார்க்க விரும்பல ஆண்டவரே, நீங்க என்ன எப்படி ஆண்டவரை பார்க்கிறீங்க? ஆமே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க எப்படி ஆண்டவரை என்ன பார்க்கிறீங்க? எனக்கு காண்பிப்பீராக, எனக்கு காண்பிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாரா? மனுஷங்க உங்களை பார்க்கிற மாதிரி பார்க்காதீங்க. உங்களை மனுஷங்க உங்களுக்கு தருகிற அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனுஷங்க தர்ற அடையாளங்களை நீங்க ஏற்றுக்காதீங்க. உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னு பார்க்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நீங்க என்ன எப்படி ஆண்டவரை பார்க்கிறீங்க? மகனே மகளே, அவரு கூப்பிடுற சத்தம் உங்க காதுல கேட்கட்டும்.
நிறைய வேளையில நம்ம காதுல என்ன கேட்கும் தெரியுமா? நீ ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ செத்து போயிரு, நீ ஒண்ணுக்கு உதவாதவன்னு கேட்கிறப்போ, என்னுடைய ஆண்டவருடைய கரம் உங்களை கரங்களில் இருப்பதாக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்திருப்பதாக. நீ எனக்கு வேணும், நீ எனக்கு பிரயோஜனமானவன், நீ எனக்கு பிரயோஜனமானவள் என்று கேட்கிற சத்தம் தொனிப்பதாக. எந்த கெட்டு போன களிமண்ணையும், எந்த கெட்டு போன களிமண்ணையும் விலையுயர்ந்த பாத்திரமாய் செய்கிற அவருடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நிறைய வேளையில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னு நினைச்சா கூட நம்மால விட்டு கொடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சா கூட நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. காரணம், உங்களுக்குள்ளே பிசாசு ஒரு எண்ணத்தை போட்டிருப்பான், உங்களே நீங்க மன்னிக்காம இருப்பீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய மன்னிப்பு என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய கடந்த சரித்திரங்கள், என்னுடைய கடந்த காலங்களை ஆமே கடலின் ஆழத்திலே தூக்கி போட்டுக்கொண்டு ஆண்டவர் புது அபிஷேகத்தோடு என்னை புறப்பட பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வல்லமை, எந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நேரம் இல்லாததுனால சீக்கிரமா சில நடைமுறை காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். ஒன்று, மனுஷங்க உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிற போது பழி வாங்குறதுக்கு பதிலா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாவம் செய்யாதிருங்கள். சங்கீதம் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்க படுக்கையில் அமர்ந்திருந்து கொண்டு சிந்திங்க, நான் என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவனுடைய வசனத்தால் நிரப்புங்க. மனுஷர்களுடைய எண்ணம் உங்களை ஆக்கிரமியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனுஷங்க பேச்சு, மனுஷங்க சிந்தனை, மனுஷங்க உங்க இருதயத்தை நிரப்பாதபடி பார்த்துக் கொள்ளுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீணான சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய ஆண்டவர் என்ன எப்படி பார்க்கிறார், அது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை சிந்தியுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? சில வேளையில சில தவறுகள் மனுஷர்கள் செய்கிற போது, ஆண்டவரே அந்த ப்ராசஸ் என்னை உருவாக்கும்படி பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சில வேளையில ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணலாம். சில உன்னதமான காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. சில வேளையில யோசிப்பை போல நீங்க சொல்ல முடியும், ஆமே, நீங்கள் இழைத்த தீங்கிற்காய் நன்றி, அது என்னை உருவாக்கிட்டு உயர்த்திட்டுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சில வேளையில் ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை கேரக்டர் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு எளிதா சொல்லிடுவோம், ஆனா சில தீங்குகள் நமக்கு முன்னாடி வைக்கப்படுகிற போதுதான் நமக்கு தெரியும் நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்று. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலும் மன்னிப்பின் வல்லமையை தேசங்களுக்கு நேராய், குடும்பங்களுக்கு நேராய் வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாரா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவீங்க. ஒரு மன்னிப்பின் வல்லமை, மன்னிப்பின் வல்லமை. அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் கடந்த வாரத்தை மாதிரியே நமக்கு ஆகாரம் பேக்கிங்ல இருக்கும், மனசுல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்தில் எழும்பி இருப்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக.
ரீபா ராஷா கரபா தீரபா ரக்கடபா. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் உதவி செய்யுங்கப்பா. நிறைய வேளையில நம்ம நிறைய கசப்புகளை வைராக்கியங்களை நம்ம கேரி பண்ணி கொண்டே இருப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தோடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம நிறைய வேளையில மனுஷங்க கூட யுத்தம் பண்ணுவோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. நம்மளை எல்லாம் ஆண்டவர் எது கலைச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த தேசத்தின் அந்தகார வல்லமைகளோடு யுத்தம் பண்ணி தேசத்தை பிடிக்கும்படி. நிறைய வேளையில நம்ம பேட்டில் கிரவுண்டை சத்ரு மாற்றி போட்டுருவான், நம்முடைய யுத்த களத்தை அவன் மாற்றி போட்டுருவான். நம்மையே மறுபடியும் மாறி மாறி யுத்தம் பண்ணி கொண்டு வச்சிருவான். கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன உன்னத நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறீர். நீங்கள் கர்த்தருக்காக யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்ம மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். இந்த மன்னிப்பின் சுவிசேஷம் அநேகருக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த இரவு பகல் வேளையில் எங்களுக்கு தருவீரார். எல்லாரும் முழங்கால நின்று ஒரு நிமிஷம் முழங்கால நின்று, ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் தொடுவீராக. எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் தொடுவீராக. இந்த மதிய வேளையில் ஒரு தெய்வ பிரசன்னம் சிலருடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. நன்றி ஆண்டவரே. ஆத்துமனேசரே, அழகின் சிகரமே, ஆயிரங்களிலோ ஆயிரங்களிலோ ஆத்துமனேசரே, அழகின் சிகரமே, ஆயிரங்களிலோ ஆயிரங்களிலோ இயேசு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மன்னிக்கிற வல்லமை நாங்கள் அனுபவிக்க, மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. நிறைய வேளையில நம்ம சரீரங்களை நம்ம டாக்டர் கிட்ட போய் ஹீல் பண்ணியிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த மதிய வேளையிலும் ஆண்டவர் சிலருடைய உள்ளான வாழ்க்கையை ஹீல் பண்ண விரும்புகிறார். ஒரு தேவ அன்பு எல்லா வேதனைகளையும் எல்லா வருத்தங்களையும் மறக்க பண்ணுகிற ஒரு தேவனுடைய அன்பு
மன்னிப்பின் அன்பு உமது பிள்ளைகளை தொடுவதாக தொடுவதாக. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன தொடுங்க ஆண்டவரே. அந்த தேவ அன்பு என்ன தொடட்டும் ஆண்டவரே. இந்த பகல் வேளையிலும் அந்த தகப்பன் கட்டி பிடிப்பீராக, கட்டி பிடிப்பீராக. புது வஸ்திரத்தை கொடுப்பீராக, புது வஸ்திரத்தை கொடுப்பீராக. ஒரு முத்திரையை கொடுப்பீராக. ஷாபா கபர் ரீபா ராக்கடோ ரீபா ராக்கடோபா தீனோபா ராக்கடோபா ரீபா ராக்கடோபா தீனோபா ரஷா கரோபா ரீபா ராக்கடோதரா தரகட ரஷிகரோபா தரகட தரகடோபா தரபா ரஷா கரோபா. சிலருடைய இருதயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். சிலருடைய இருதயங்களில் சில பாரங்கள் மாறி போகிறது, சிலருடைய பாரங்கள் மாறி போகிறது, சிலருடைய அழுத்தங்கள் மாறி போகிறது. உங்கள் இருதயம் லேசானது போல உணர்கிறீர்கள், இருதயம் லேசானது போல உணர்கிறீர்கள். தேவன் சிலர் மேல ஒரு மகிமையின் வஸ்திரத்தை மூடுகிறார். ஓ ரிகாத ராகடோதரோ தராகடோபா தீலோபா ராகடோபா ரிபா காந்தோரோ ஷேகரபா ஷகரபா தீலோபா ராகடோபா ஷகரபா தீலோபா ராகடோபா. ஆண்டவரே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. எங்களை மன்னிக்கிறது, எங்களை மன்னிச்சிரே. நன்றி. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க, அந்த மன்னிப்பின் வல்லமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த பகல் வேளையில் வியாதிகள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக. நிறைய வேதனைகளினால் வந்த வியாதிகள் மறைவதாக, மற்றவங்க வெறுத்தது நிமித்தமாய் வந்த வியாதிகள் மறைவதாக. ஆண்டவருடைய சரீரமாய் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் கர்த்தர் கூட இருந்து அனுப்பு, ஆசீர்வதித்து அனுப்பு. பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.